Hello everyone, welcome to our channel. In the video, 10th standard NCERT Maths Chapter 3 Pair of Linear Equations in Two Variables Exercise 3.6 second sum பார்க்க Formulate the following problems as a pair of equations and hence find their solution. The first subdivision, Ritu can row downstream 20 km in 2 hours and upstream in 4 km in 2 hours. Find her speed of rowing in still water and the speed of the current. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரித்து கேன் ரோ டவுன் ஸ்ட்ரீம் இன் 20 கிலோமீட்டர் இன் 2 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டவுன் ஸ்ட்ரீம்னா என்னன்னா போட், அந்த போட்டும் அதே மாதிரி ரிவர், அந்த தண்ணி ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல தான் போகும். தண்ணி மூவ் ஆகிற அந்த டைரக்ஷன்லேயே தான் போட்டும் மூவ் ஆகும். அதனால தான் அது டவுன் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க. எப்பவுமே டவுன் ஸ்ட்ரீம்ல ஸ்பீட் ஜாஸ்தியா இருக்கும் கம்பேர்ட் டு அப்ஸ்ட்ரீம். ஏன்னா அப்ஸ்ட்ரீம்ல என்ன ஆகும்னா போட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும் ரிவரோட. தட் இஸ் இப்போ நான் இங்க என்ன எழுதியிருக்கேன்னா இப்போ போட்டோட டைரக்ஷன் தட் இஸ் இது எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன், அதே மாதிரி இது ஒய்ன்னு எழுதியிருக்கேன். இப்போ இதுல பார்க்கும் போது எக்ஸ் ஆப்போசிட்ல மூவ் ஆகுது தண்ணியோட டைரக்ஷனோட. அதனாலதான் நம்மளுக்கு அப்ஸ்ட்ரீம்ல எப்பவுமே நம்மளுக்கு கம்மியா தான் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றது எப்பவுமே கம்மியா இருக்கும் அப்ஸ்ட்ரீம்ல கம்பேர்ட் டு டவுன் ஸ்ட்ரீம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். லெட் த ஸ்பீட் ஆஃப், இங்க போட்னு அவங்க கொடுக்கல, ரித்து அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் த ஸ்பீட் ஆஃப் ரித்து இன் ஸ்டில் வாட்டர் equal to x. அதே மாதிரி speed of Ritu in the current அது y kilometer அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். equal to x kilometer per hour. Let the speed of the current என்ன stream எது வேணா எடுத்துக்கலாம் equal to y கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டவுன் ஸ்ட்ரீமுக்கு என்ன வரும் அதே மாதிரி அப் ஸ்ட்ரீமுக்கு என்ன வரும் அப்படின்றதையும் எழுதிக்கணும். ஏன்னா கொஸ்டின்ல அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க டவுன் ஸ்ட்ரீம் அதே மாதிரி அப் ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் கிலோமீட்டர் பர் ஹவர். இது டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. ஏன்னா எக்ஸ் நம்மளோட அந்த போட் அதே மாதிரி ஒய் நம்மளோட ரிவர் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும். அதனால நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு எடுத்திருக்கோம். இல்லை அப்ஸ்ட்ரீம்ல போட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும், தண்ணியோட டைரக்ஷன்ல மூவ் ஆகாம போட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அதனால எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அதனால டவுன் ஸ்ட்ரீமுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் கிலோமீட்டர் per hour and upstreamக்கு x minus y கிலோமீட்டர் per hour வரும். இப்போ நம்மளுக்கு தெரியும் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட்னு. இப்போ நம்ம இதுல அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா Ritu can row downstream 20 km in 2 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா டைம் நம்மளுக்கு 2 hours அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டி 20 பை ஸ்பீட் நம்ம என்ன எழுதியிருக்கோம் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் நம்மளுக்கு என்னென்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இதுதான் இப்போ நம்ம இதை ஒரு ஈக்குவேஷனா நம்ம மாத்திக்கலாம். இப்போ இங்க நான் இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 20 பை 2 ஆயிடும். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 10. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ அதே மாதிரி இப்போ அடுத்ததுக்கு நம்ம ஈக்குவேஷன் எழுத போறோம். இப்போ அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ஸ்ட்ரீம் 4 கிலோமீட்டர் இன் 2 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அப்ஸ்ட்ரீமுக்கு 4 கிலோமீட்டர்ஸ் தான் டிராவல் பண்றாங்க. எத்தனை 2 ஹவர்ஸ்ல டிராவல் பண்றாங்க.
ஸோ இப்போ இதுக்கு வந்து எப்படி எழுத போகிறோம்னா அதே தான். இப்போ 2 ஈக்குவல் டு 4 பை எக்ஸ் மைனஸ் ஒய் டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இதான் வந்து எழுதியிருக்கோம். டைம் 2 hours, டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 4 கிலோமீட்டர். நம்மளோட அப்ஸ்ட்ரீமோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து இதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 4/2 வரும் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2. இதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். x plus y equal to 10 and x minus y equal to 2. இப்போ plus y minus y அதுவே கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஆப்போசிட் சைன்ஸ் தான் இருக்கு. ஸோ 2x is equal to 12 and x is equal to 12/2, that is 6. x ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு 6ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ put x is equal to 6 in equation 1. x plus y equal to 10 தான் நம்மளோட first equation. இதுல வந்து 6 plus y equal to 10 and y equal to 10 minus 6, y equal to 4. So நம்மளோட speed of rowing in still water வந்து 6 km per hour. அதே மாதிரி speed of the current, that is the stream வந்து y, that is equal to 4 km. Thus speed of rowing in still water equal to x, that is 6 km per hour, and speed of rowing in stream equal to y kilometer per hour, that is 4 kilometer per hour. இதான் வந்து நம்மளோட ஆன்சர். இந்த சம் இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.